Hi guys, இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். மணி. இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே மணி பிளஸ் ஸ்கில்னா தான் சுத்திட்டு இருக்கு. இந்த வெப் டெவலப்பர்ஸ்லாம் எவ்வளவு மணி மேக் பண்றாங்க, அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டுல இருக்க எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் டெவலப்பர்ஸ்க்கு ஹையஸ்ட் சேலரி தருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டாப் 10 ஹையஸ்ட் சேலரி வாங்குற வெப் டெவலப்பர்ஸ்லாம் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் guys. வெப் டெவலப்பர்ஸ் எப்படி மணி மேக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்பர்ஸ்னா யாரு அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெப் டெவலப்பர்ஸ்னா ஒரு வெப் பேஜ் ஆர் வெப்சைட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்றாங்க. அதோட பெட்டர் வியூக்காக வெப் டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வெப்சைட் அண்ட் வெப்பேஜை பற்றி ஃபுல்லாக கிளாரிஃபையாக தெரிஞ்சுக்கணும்னா நான் ப்ரீவியஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணுங்க. வெப் டெவலப்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வெப் டெக்னாலஜிஸை ஹேண்டில் பண்ணுற ஸ்கில்ஸ் இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், டிசைனிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், டேட்டாபேஸ் தெரிஞ்சுக்கணும், சர்வர் சைட்லாம் தெரிஞ்சுக்கணும். எஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 8000 அதிக சம்பளம். இப்ப இருக்க கரண்ட் டெக்னாலஜி ஏரால கரண்ட் வேர்ல்டுல வெப் டெவலப்பிங் டாப் ஆன்லைன் கெரியர்ல ஒன்றா இருக்கு. அதனால வெப் டெவலப்பர்ஸ் ஹைலி பெய்டு வாங்குறாங்க. அதுக்கு வெப் டெவலப்பர்ஸ் மட்டும்தான் ஹையர் பெய்டு வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் யாருக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கோ அவங்க ஹையராக பெய்டு வாங்குறாங்க. பீயிங் வெப் டெவலப்பர் உங்களோட ஸ்கில்லும் டெவலப் ஆகும், உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாகும். இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி வேர்ல்டில் நீங்கள் ஒரு நார்மல் ஃபீல்டுலேயே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹை பெய்டு தராது. வேறு ஜாபுக்கு மாற்றிக்காமல் நீங்கள் ஒரு ஜாப்லேயே ஸ்டக் ஆகி இருந்தீங்கன்னா அதனால உங்கள் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகாது, உங்களோட சேலரியுமே இம்ப்ரூவ் ஆகும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா அந்த வெப் டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க 2 வேலையாக பார்ப்பாங்க. ஒன்று ஆஃபீஸ் ஒர்க்கு ஒன்று, ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு ஒன்று. ஃப்ரீலான்சிங் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியலை. ஃப்ரீலான்சிங்கில் அதிகமாக ஹையஸ்ட் பெய்டு வாங்குறது இந்த வெப் டெவலப்பர்ஸ் தான். வேணும்னா சொல்லுங்கள், அதையுமே நம்ம ஒரு டாப் 10 போட்டுருவோம். Web development is the great skill for those who want to go beyond the world of technology. Web development உங்களை career wise ஸ்மார்ட்டா திங்க் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. அஸ் அ வெப் டெவலப்பரா நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நம்பர் ஆஃப் வேஸ் மணி மேக் பண்ணலாம். அதுவும் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை டிட்டர்மைன் பண்ணி தான் சேலரி இருக்கு. ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஸ்டார்டட் வெப் டெவலப்பர் மந்த்லி எவ்வளவுனா ஒரு 15,000 to 20,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே வெப் டெவலப்பர் 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா 81,000 to 4 lakhs வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெப் டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸில் அதிகமாக சேலரி வாங்குறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தான். ஏன்னா அவங்க ஃப்ரண்ட் ஹேண்டு ஹேண்டில் பண்ணுவாங்க, பேக் ஹேண்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 lakhs per annum. 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா. மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்ணுறதை விட ஃபுல் ஸ்டாக்ல அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் அதிகமாக இருக்கும், ரெக்யூரும் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் நீ என் நாற்காலியில் உட்காந்து பார், என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அதுக்கப்புறம் பதவி எவ்வளவு கஷ்டமானதுன்னு நீ என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல். நீங்க ஜோக் பண்றீங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். இப்போ ஒரு கிளைண்டோட ப்ராஜெக்டை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்களுக்கு டைம் ஃபேக்டர் இருக்கும், டிமாண்ட் இருக்கும். இதெல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்கலன்னா கிளைண்ட் அவங்கள கொண்டுருவோம். ஸோ எப்பயும் போலவும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.